தற்போது சமூக நீதியை பேச வேண்டிய சூழலில் நாடு இருப்பதால் வைக்கம் போராட்டத்தை நினைவு கூறுவது அவசியம் என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்தியாவினுடைய சமூக நீதி வரலாற்றில் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக வெற்றி கண்ட முதல் இயக்கமான வைக்கம் போராட்டத்தினுடைய 100 நிறைவு விழாவை ஒட்டி கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வைக்கத்தில் பெரியார் நினைவு நூலகம் மற்றும் நினைவகத்தை முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மேம், வைக்கம் போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? தமிழ்நாட்டிற்கும் அதற்கு முன்ன அந்த தொடர்பு என்பது எவ்வளவு இந்தியா வரலாற்றில் எவ்வளவு ஒரு முக்கியமான அம்சமா நீங்க பாக்குறீங்க? வைக்கம் போராட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு உள்ளடக்கிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடிய போராட்டம். கோயில் நுழைவு போராட்டம், அது மட்டும் இல்லாமல் தெருக்களில் சில ஜாதியை சார்ந்த மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு கட்டுப்பாட்டை உடைக்கிறதுக்கு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த வைக்கம் போராட்டம் தான். ஆனால் அம்பேத்கர் கூட இந்த போராட்டத்தை பற்றி பின்னாளில் எழுதும் பொழுது இதை குறிப்பிட்டு சொல்கிறார். பல போராட்டங்களுக்கு இது முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது என்று. முதலாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மக்களுக்கு புரியும்படியாக பெரியார் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றார். தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒரு அருகே இருக்கக்கூடிய அந்த மாற்று மாநிலத்தில் பெரியாருடைய அந்த ஒரு நினைவகமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கும்? குறிப்பாக நூலகம் அப்படின்றதையும் புதுசா திறந்து வைக்க போறாங்க முதலமைச்சர் நாளை. அதனுடைய முக்கியத்துவம் குறிப்பாக கேரள மாநிலத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க? இந்த நூலகம் மீண்டும் இந்த நினைவை நாம மக்களுக்கு நினைவுபடுத்துவது, கொண்டு சேர்ப்பது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியலை புரிய வைப்பது, அதை பற்றி விவாதிப்பது என்பது இந்த காலகட்டத்திலே, இன்று அரசியல் இருக்கக்கூடிய நிலையிலே, நாடு இருக்கக்கூடிய நிலையிலே மிக முக்கியமான ஒன்று. நம்மால் எந்த சக்தியாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நம்முடைய போராட்டம் என்றுமே மாறக்கூடாது. அந்த போராட்ட குணம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியல் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்களும் கேரள முதலமைச்சரும் இதை மறுபடியும் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூக நீதிக்கு எதிரான அநீதிகளுக்கு இது ஒரு குரலா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லலாம். இது ஒரு வெற்றியோடைய சின்னம் தான். அதனால அந்த வெற்றியோடைய சின்னம் மக்களுக்கு ஒரு ஹோப்பை, நம்பிக்கையை மறுபடியும் தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கும். நன்றி மேம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவர் கார்த்திகுடன் சுசித்ரா.